ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், நம்ம எல்லோருடைய கிச்சன்ல இருக்கிற ஒரு முக்கியமான பொருள். ஆமாங்க, கேஸ் சிலிண்டர். சார், கேஸ் புக் பண்ண முடியல. புக் பண்ணாலும் டெலிவரி வரமாட்டேங்குது. ஹோட்டல்ல சாப்பிட போனா சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பேச்சு இப்ப தமிழ்நாடுல முழுக்க, ஏன் இந்தியா முழுக்கவே ஓடிட்டு இருக்கு. இது வெறும் வதந்தியா அல்லது நிஜமாவே தட்டுப்பாடு இருக்கா? இதுக்கும் ஈரான், இஸ்ரேல் போருக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணியில் நடந்த அரசியல் என்ன? அத்தனையும் பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல கிரவுண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம். சென்னையில் வடபழனி போன்ற இடங்கள்ல இருக்கிற எல்பிஜி பங்குகள் மூடப்பட்டு வருது. இதனால ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேஸ் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியலை. பெட்ரோல் போட்டால் மைலேஜ் வர மாட்டேங்குது. வாழ்வாதாரமே போச்சுன்னு அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பொதுமக்கள் கேஸ் ஏஜென்சி வாசல்ல தப்ப நிற்கிறாங்க. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்லைன்னா சர்வர் டவுன்னு சொல்கிறாங்க. வழக்கமாக ஒரு நாளைக்கு 300 புக் ஆகிற இடத்துல பயத்தில் ஒரே நாளில் 9,000 பேர் புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், எதுக்கு சார் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு? அதுக்கு காரணம் இந்தியாவோட கடல் எல்லைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை அப்படின்ற பகுதி தான். உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் இந்த ஒரு சின்ன கடல் பாதை வழியாக தான் வருது. ஆனால் இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம்னு பயங்கர போர் சூழல். ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் மேலே கை வச்சா இந்த பாதையை மூடிடுவோம், ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியே போகாதுன்னு மிரட்டிட்டு அந்த பாதையை மூடிட்டாங்க. இதனால கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வரதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இங்கே தான் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் ஈரானுக்கு ரொம்ப கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நீங்கள் அந்த பாதையை மூடினா முன்னாடி நடந்த தாக்குதலை விட 20 மடங்கு அதிகமாக தாக்குதல் நடத்துவோம். ஈரானை ஒரு நாடா மீண்டும் கட்டமைக்க முடியாத அளவுக்கு அழிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காரு. போர் மேகங்கள் இப்போ ரொம்ப கருப்பாக சொந்திருக்கு. இப்படி பரபரப்பாக இருக்கிறதுனால தான், அதனுடைய விளைவாக தான் இங்கே நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த சூழ்நிலையை இந்திய அரசியல் தலைவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதற்கு நடுவில் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் கோரிக்கை வச்சிருக்காரு, இந்த தட்டுப்பாடை சீர் செய்யணும் அப்படின்னு. இந்த நிலைமையை கவனித்த மோடி அவர்கள் உடனே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதனுடைய முக்கியமான தகவல் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மத்திய அரசு ஒரு நம்பிக்கையான செய்தி தான் சொல்லியிருக்காங்க. கடந்த சில நாட்களில் எல்பிஜி உற்பத்தி 10% அதிகரிச்சிருக்குன்னு இந்தியாவில். ஹார்மோஸ் நீரிணையை தவிர்த்து மற்ற வழிகள் மூலமாக 70% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், கேஸ் பதுக்கலை முற்றிலுமாக தடுக்க நமக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு. எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், இசிஏ அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை திரும்ப அமலாக்கப்படுத்தியிருக்காங்க இந்தியா முழுக்க. யாராவது அதிக விலைக்கு விற்றா 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் இந்த சட்டத்தின்படி. அடுத்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தால், தமிழ்நாட்டு அரசியலில் விஜய், தமிழக வெற்றிக் கழகம், அவர் இன்னைக்கு பனையூர் போயிருந்தார். 50லேருந்து 60 வேட்பாளர்களை அவர் வந்து நேர்காணல் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு சில அட்வைஸும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, நடிகர் விஜயின் கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு. அதில் திமுக தோல்வி பயத்தில் தான் 28 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்குன்னு விமர்சனம் பண்ணாரு. அதோட பாஜகவோட எங்களுக்கு எந்த கூட்டணியும் கிடையாது, எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் இல்லை என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சமீபமாக தமிழ்நாடுடைய பிஜேபி செய்தி தொடர்பாளர் பிரசாத் விஜய கூட்டணி கலைச்சிருந்தாரு. அதே மாதிரி அதோட முக்கியமான ஒரு நிகழ்வும் நடந்தது. இதெல்லாம் நடந்த பிறகும் விஜய் கூட்டணி இல்லை அப்படின்ற முடிவில் தீர்க்கமாக இருக்காருன்னு தெரியுது. அந்த முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ சம்மன். நேற்று வர சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் விஜய் நேர்காணல் இருக்கிறதால, கட்சி தொடர்பான வேலைகள் இருக்கிறதால 10 நாள் அவகாசம் வேணும்னு கேட்டிருந்தாரு. இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ண சிபிஐ இப்போ அவரை 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் ஆஜராகணும்னு உத்தரவு
குடுத்துருக்காங்க. திரும்ப புதிய சம்மன் ஒண்ணு அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமீபமா ஒரு பரபரப்பான ஒரு செய்தியும் வந்துட்டு இருந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் வந்துச்சு. ஆனா அவர் வாங்கலன்னு. அதுக்கு பதிலா அவரு இப்போ ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. தனக்கும் சம்மன் வந்திருக்கு. 17ஆம் தேதி நேர்ல வர சொல்லி, ஆஜராக சொல்லி எனக்கு சம்மன் வந்திருக்கு. நான் நேர்ல போவேன் அப்படின்ற மாரி. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி ஒரு பதிவு போட்டு சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டு பரபரப்பான அரசியல் ஒரு பக்கம், உலக அரசியல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதோட முக்கியமா கேஸ் தட்டுப்பாடு. தட்டுப்பாடு இருக்கிறது உண்மைதான். ஆனா, அதுக்கு பயந்துட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல புக் பண்ணி பேனிக் ஆக வேண்டாம். ஒரு சிலிண்டர் வாங்கி 20 நாள் கழிச்சு தான் அடுத்த சிலிண்டர் புக் பண்ணணும். முடியுங்கிற புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யுத்தம் முடியட்டும். எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம். இந்த கேஸ் தட்டுப்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஏரியால சிலிண்டர் கிடைக்குதா இல்லையா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம். Until then, bye.